வெல்கம் டு கணியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே சூப்பராக சப் இன்ஸ்பெக்டர் மிச்ச எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷனுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு குரூப் டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து எப்போ என்டிபிசி வரும் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ், அதாவது பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. இன்ஜினியரிங் ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. 2 இது விட்டுருக்காங்க, மொத்தம் 2 போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. 2 டைப் ஆஃப் போஸ்டிங் பாருங்களேன். மொத்தம் 7934 ப்ளஸ் அதிகமான வேக்கன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லாட்டி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 45% வந்துட்டு மார்க் எடுத்துருக்கணும். இது வந்து போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த டேட்டா. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 30/7 வந்து ஆரம்பிக்குதுங்க. 30/7/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 29/8/2024 வந்து அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்துட்டு இருக்குது. இதுக்கான தெளிவான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 30/7/2024 வந்துடும். சரிங்களா, 30ஆம் தேதி இதுக்கான தெளிவான நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது போன வருஷத்துக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தடவை மேபி அதில் வந்து எலிஜிபிலிட்டியில் 1-2 சேஞ்சஸ் ஆகலாம். 90% வந்து எலிஜிபிலிட்டியில் சேமாக தான் இருக்கும். அதை வந்து அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது இந்த போஸ்டிங் இது கூட ஆர்ஆர்பி கோரக்பூர் ஏரியாக்காரங்க மட்டும், கோரக்பூரில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா பண்ணலாம். எந்த போஸ்டிங், கெமிக்கல் சூப்பர்வைசரு, ரிசர்ச் மெட்டீரியாலஜிக்கல் சூப்பர்வைசர், இது எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த இது பாருங்களேன், எந்த ஜோனில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7000 போஸ்ட் அப்படின்றது ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட்டு, கெமிக்கல் மெட்டீரியாலஜிக்கல் அசிஸ்டன்ட். இதில் வந்து இதுவரையும் இந்த ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லாட்டி பிஇ முடிச்சிருக்கணுங்க. சரிங்களா, டிப்ளமோ இல்லாட்டி பிஇ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பிஇயில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மேக்ஸிமம் கவர் ஆயிடுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து EEE, மெக்கானிக்கல், ஐடி, அதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிடுது. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மட்டும் அதில் இல்லை போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில். இந்த வருஷம் மேபி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனி டிகிரி அப்படின்றனால நம்ம அது நோட்டிஃபிகேஷன் 30ஆம் தேதி வரும். அது நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் வந்து 500 ரூபா ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் ஓபிசிக்கு வந்துட்டு 500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் கிடைக்காது. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு. சரிங்களா, ஸோ அது போக வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இவங்க கொடுத்துருந்தது வந்து 18 to 36 கொடுத்துருந்தாங்கங்க. மொத்தம் 18 வயசுலேருந்து 36 வயசு வரையும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 வருஷம். சரிங்களா, 39 வயசு வரையும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ப்ளஸ் 5 வருஷம். சரிங்களா, ஸோ 41 வயசு வரையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த 18லேருந்து 36 வயசு மேக்ஸிமம் எல்லாருமே எலிஜிபிலிட்டியில் இருப்பாங்க. ஸோ கரண்ட்டில் இருக்கவங்க உறுதியாக அதை படித்து ஈஸியாக அடிச்சுக்கலாம் இந்த எக்ஸாமு. இதுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஆர்பி கொடுக்குற ரெகுலரான பேட்டர்ன் தாங்க. ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸுக்கு வந்து 30 மார்க் ஃபஸ்ட்டு.
மேக்ஸ் 30, அதுக்கப்புறம் சயின்ஸ் 30, சயின்ஸு 30, சைக்காலஜி வந்து 25, சரிங்களா. அது போக ஜென்ரல் ஜிகே ஒரு 15ங்க. மொத்தம் 100 கொஸ்டின், சரிங்களா. இதில் நெகட்டிவ் மார்க் வந்து 3க்கு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா 3க்கு 1 கொஸ்டின் அப்படின்ற விதத்தில் நம்மளுக்கு மார்க்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம எஸ்ஐ படிக்கிறவங்களே பாருங்களேன், உங்களுக்கு மேக்ஸ் சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்காக இதில் கவர் ஆயிடுது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சயின்ஸு தான் எல்லாமே ஊண்டி படிப்பீங்க. எஸ்ஐ அப்படின்ற போது நம்மளுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு 40 மார்க் கிட்ட சயின்ஸ் வரும். அதனால் அதை படிக்கும்போது உங்களுக்கு 30 இதில் கவர் ஆயிடுது. இந்த ஜென்ரல் ஜிகேன்றது வேறு நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் கொஞ்சம், அது போக நம்ம இந்த பழங்கால இந்தியா அதில் கொஞ்சம் வந்து கவர் ஆகும். அது போக நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இந்த 100 மார்க் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெளிவாக 30ஆம் தேதி வரும். அதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். ஸோ மறந்துடாங்க, மறுபடியும் தேதியை சொல்கிறேங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/7/2024 வந்து ஓப்பன் ஆகுது. 29/8/2024 ஓப்பன் ஆகுது. மறுபடியும் சொல்லிடுறேன், ஏஜ் லிமிட் வந்து ரெகுலர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 36, ஓபிசிக்கு வந்து +3 39, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து +5 41 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ மறந்துடாங்க, 30ஆம் தேதி வந்து நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எந்த ஜோன் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கை தவிர்த்துட்டு, இந்த போஸ்டிங் வந்து கோரக்பூரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இந்த 7000 போஸ்டிங் வந்துட்டு நீங்கள் எதுலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.